வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2016ஆம் ஆண்டு லோ காலேஜில் வந்த ஐக்யூ பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. லோ காலேஜ் எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஐக்யூ பேப்பர் செய்ய இருந்தாலும் இந்த எக்ஸாமை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேப்பருக்கான ஃபுல் விடைய எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஆனால் 10 கொஷினை உடைச்சி பார்க்க போகிறோம். தனித்தனி வீடியோவாக போடுறேன். ஒரே வீடியோவை பார்த்தா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ 10 கொஷினை உடைச்சி போடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஐக்யூ கொஷின் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் நோக்கி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேப்பர் உங்கள்கிட்ட இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதனோட குரூப்பில் ஜாயின் ஆகுங்க. அதில் எல்லா வீடியோவுமே எல்லா பேப்பருமே போடப்பட்டு இருக்குது. ஸோ அங்கே ஈஸியாக எடுத்துக்கொள்ளும். அதே நேரம் இன்டர்நெட்லேயும் இந்த பேப்பர் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷனாக பார்க்கலாம். முதலாவது இது ஐக்யூவும் ஜிகேயும் இணைஞ்ச பேப்பர். அதனால் 51 ஸ்டார்ட் ஆகுது. 51 55 வரைக்கும் ஒவ்வொரு வினாவின் கீழேயும் குறித்த ஒரு இரு சொற்சோடிகள் இரு வெற்றிடங்களுடன் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் முதல் சோடியிலேயே காணப்படும் தொடர்புக்கு சமமான தொடர்பொன்று இரண்டாவது சோடியிடையும் காணப்படுவதற்காக தரப்பட்ட வெற்றிடங்கள் இரண்டிலும் இருக்கக்கூடிய இரு சொற்களையும் ஒழுங்குமுறையில் தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. என்ன சொல்றாங்கன்னா, 2 இடைவெளி இருந்திருக்காங்க. அதே நேரம் முதலாவது சொல்லுக்கு இருக்கிற தொடர்பு போல இரண்டாவது சொல்லுக்கும் அதே தொடர்பு இருக்கும். அதே வகையில் ஒழுங்குமுறை கவனிக்க வேண்டியது ஒழுங்குமுறையில் தெரிவு செய்து விடையை புள்ளிக்கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. 51க்கு இப்படி கொஸ்டின் நம்ம வார்னிற விஷயங்களையும் கொள்ள வேணும். இந்த மாதிரி கொஸ்டின் வருது 1 2 3 4. 1க்கும் 2க்கும் இடையிலான தொடர்பு அல்லது 2க்கும் 1க்கும் இடையிலான தொடர்பு, 3க்கும் 4க்கும் இடையிலான தொடர்பு அல்லது 4க்கும் 3க்கும் இடையிலான தொடர்பு நம்ம மிக தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி கொஷனை செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் வந்ததால் கடகடன்னு நம்மளோட மூளை வேலை செய்யணும். அதுக்கு நீங்கள் இதே மாதிரி நிறைய கொஷன் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். முதலாவது கொஷனை பார்த்தோம்னா இலாபம், நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், அண்ட் சிகிச்சை. 2 டேஷ்லையும் என்னென்ன வரணும் ஒழுங்காக தரப்பட்டிருக்கு. அதை வச்சு நம்ம விடைய எடுப்போம். முதலாவது நட்டம் இலாபம். நட்டத்தை முன்னுக்கு போட்டோம்னா நட்டம் இலாபம் சிகிச்சை மருந்து. அப்போ நட்டத்துக்கும் இலாபத்துக்கும் நட்டம் லாபம் எதிர்ச்சொல்லாக இருக்கு. சிகிச்சை மருந்துக்கு எதிர்ச்சொல் இல்லை. அப்போ 2க்கும் பொருத்தம் இல்லை. அப்போ முதலாவது விட வராது. இரண்டாவது விட வர்த்தக சந்தை வைத்தியசாலை. வர்த்தக சந்தையால லாபம் பெறலாம். அங்கால சிகிச்சை வைத்தியசாலை, சிகிச்சையால வைத்தியசாலை வருமாண்டா அதுவும் தொடர்பு இல்லாமல் இருக்கு. மூன்றாவது ஆப்ஷனை பார்ப்போம். வர்த்தகம் லாபம், வர்த்தகத்தால லாபம் பெறலாம். அதே நேரம் சிகிச்சை குணப்படுத்தலாம், சிகிச்சை செஞ்சா குணப்படுத்தலாம். ஓகே, பொருத்தப்பாடுகளாக இருக்குது. சரி, போட்டு வைப்போம். 4வதையும் பார்ப்போம். ஏன் 3வது விட எடுத்து போகக்கூடாது. 4வது மிக பொருத்தமான விட இருக்கலாம். அதனால குயிக்காக செக் செக் பண்ணி கொள்ள வேணும். அடுத்தது பணம் லாபம். லாபம் என்றது ஒரு வகையாக பணத்தாலையும் கிடைக்கலாம். அடுத்தது சிகிச்சை நோய். நோய் சிகிச்சையால கிடைக்கலாமா? அப்படியும் வராது. 4வது வராது. அப்போ 51க்கு நம்ம விட 3வது. 52வது கேள்வி பார்ப்போம். டேஷ் துவக்கு பரீட்சை டேஷ். ஆப்ஷனை பார்த்து கடந்து ஒப்பிட்டு பார்க்கறது தான் வேலை. ரவை துவக்குல ரவை இருக்கும். அதே நேரம் பரீட்சை தெரிவு செய்தல்ல பரீட்சை இருக்குமா? தெரிவு செஞ்சு பரீட்சை இருக்குமா? சாத்தியம் இல்லை. அதனால முதலாவது ஆப்ஷன் வராது. இரண்டாவது ஆப்ஷன் குண்டு சோதனை. துவக்கு குண்டு என்றது சன்னம். துவக்குல குண்டு இருக்கலாம். சோதனை பரீட்சை, சோதனையில பரீட்சை இருக்குமா? சோதனையில பரீட்சை வாய்ப்பில்லை. 2வது வராது. 3வது விடைய பார்ப்போம். மரணம் துவக்கால மரணம் ஏற்படும். கல்வியால பரீட்சை ஏற்படுமா? இல்லை.
நான்காவது விட பார்ப்போம். யுத்தம். யுத்தத்தில் துவக்க பயன்படுத்துவாங்க. அதே நேரம் பரீட்சையில் பேனையை பயன்படுத்துவாங்க. யுத்தத்தில் எப்படி? யுத்தத்தில் துவக்கு பயன்படுத்தப்படும். அதே மாதிரி பரீட்சையில் பேனை பயன்படுத்தப்படும். நான்காவது சரியான ஆப்ஷனுக்கு வரலாம். நான்காவது. அடுத்தது 53வது. இப்படிதான் வேகமாக செய்ய வேணும். அடுத்தது 53வது கேள்வி வந்து நாள். நாள் என்றது என்னது? தினம். நாள் என்றது தினம். உங்களுக்கு தெரியுமா? பென்சிலை அழி வைத்துக் கொள்ளலாம். நாள் என்றது தினம். முதலாவது ஆப்ஷன் கிழமை. கிழமை நாள். தூரம் அண்மை. கிழமை நாள்னா கிழமைக்குள்ள நாள் வரலாம். கிழமைக்குள்ள நாள் வரலாம். தூரத்துக்குள்ள அண்மை வருமா? ஏதோ இங்கே தூரம் அண்மை வந்து ஒத்த சொல் மாதிரி இருக்கு. அப்ப இரண்டுக்கும் பொருத்தம் இல்லை. முதலாவது ஆப்ஷன் வராது. இரண்டாவது ஆப்ஷன் காலம் நாள். காலம் என்றது நாளையும் குறிக்கும். காலத்துக்குள்ள நாள் வரலாம். தூரத்துக்குள்ள மைல். தூரத்துக்குள்ள மைல். தூரம் என்றதை மைல் கணக்கிலையும் சொல்லலாம். காலத்தை நாள் என்றும் சொல்லலாம். தூரத்தை மைல் என்றும் சொல்லலாம். இரண்டாவது ஆப்ஷன் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. பார்ப்போம் அடுத்த ஆப்ஷனையும். மரணம் மாதம் நாள். மாதத்துக்குள்ள நாள் வரும். தூரம் சுருக்கம். தூரமும் சுருக்கமும் ஏதோ எதிர்ச்சொல் மாதிரி இருக்கு. மாதமும் நாள் இரண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. மூன்றாவது ஆப்ஷன் வராது. நான்காவது ஆப்ஷன் வருடம் நாள். வருடத்துக்குள்ள நாள் வரும். ரைட். வருடத்துக்குள்ள நாள் வரும். அதே தூரத்துக்குள்ள மீட்டர். தூரத்துக்குள்ள மீட்டர் தானே. ஆகவே இரண்டு விட டவுட் ஆயிருக்கு. இந்த இரண்டு விடையும் நம்ம விடைக்கு போட இயலாது. மிக பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? திரும்ப சொல்லி பார்ப்போம் எது பொருத்தமானதாக இருக்கு. இரண்டாவது ஆப்ஷன் வந்து காலத்துக்குள்ள நாள். பொதுவாக காலம் என்று பொதுவாக சொல்லக்குள்ள நாள் நாளா சொல்லுவோம். தூரம். தூரம் என்று பொதுவாக சொல்லக்குள்ள மைல் என்று சொல்றோம். வருடம் இங்கே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிருக்காங்க. வருடம் என்றக்குள்ள நாள் வருகிறது. வருடத்துக்குள்ள நாள் மட்டுமா வரும்? மாதம், கிழமை இதெல்லாம் வரும். அதே நேரம் தூரம் என்றதுக்குள்ள மீட்டர் மட்டுமா வரும்? தூரம் என்றக்குள்ள மீட்டர் என்று குறிப்பிட்டு சொல்லிங்க. மீட்டர் என்று மட்டுமா வரும்? கிலோமீட்டர் வரும். ஆகவே இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கு. இங்கே பொதுவாக சொல்லியிருக்காங்க. அப்ப இரண்டுக்குள்ளேயும் பெஸ்டான ஆப்ஷன் எது? இரண்டாவது. 53வது என்ன விட இரண்டாவது. 54 பார்ப்போம். விலங்காட்டி திரும்ப ஒருக்கா வீடியோவை பாருங்க. அப்பைக்கும் விலங்கலாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒருக்கா விலங்குபடுத்திகளும். நீர் அங்கால டேஷ். பக்கம் புத்தகம். அப்ப புத்தகத்துக்குள்ள பக்கம் இருக்கும். ரைட். ஆறு நீர். அப்ப ஆறுக்குள்ள நீர் இருக்கும். முதலாவது விட வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இரண்டாவது எழுத்து. புத்தகத்துக்குள்ள எழுத்து இருக்கும். ரைட். புத்தகத்துக்குள்ள எழுத்து இருக்கும். ஆண்டி போகுது. அதே நேரம் நீர்த்தாங்கிக்குள்ள நீர் இருக்கும். நீர்த்தாங்கிக்குள்ள நீர் இருக்கும். ரைட். நீர்த்தாங்கிக்குள்ள நீர் இருக்கும். புத்தகத்துக்குள்ள எழுத்து இருக்கும். ரைட். இதுவும் வரக்கூடிய சந்தர்ப்பம் பார்ப்போம். புத்தகம் வாசித்த. புத்தகத்தை பயன்படுத்தி வாசிக்கலாம். நீராடல். நீராடல் பயன்படுத்தி நீர். அப்ப இதுக்கு மூன்றாவது பொருத்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. நான்காவது வாசிக சாலை. வாசிக சாலையில புத்தகம் இருக்கும். முதலாவதுல இருந்து இரண்டாவது வரை வாசிக சாலையில புத்தகம் இருக்கும். நீர்ல இருந்து கூசா இருக்குமா? அப்ப நான்காவது ஆப்ஷனும் வராது. இப்போ ஒன்றும் இரண்டும் டவுட் ஆயிருக்கு. மிக பொருத்தமான வழியை கண்டுபிடிக்க. புத்தகத்துல பக்கம் இருக்கும். ரைட். புத்தகத்துல பக்கம் இருக்கும். ஆறுல நீர் இருக்கும். ரைட். இது பொருத்தமானதாக இருக்கு. ரைட். புத்தகத்துல எழுத்து இருக்கும். ரைட். எழுத்தும் இருக்கும். ஆனா புத்தகத்துக்குள்ள எழுத்து மட்டுமா இருக்கும்? முதலாவது என்னது இருக்கும்? பக்கம் இருக்கும். எழுத்தண்டு வரக்குள்ள வசனம் இருக்கும். பந்தி இருக்கும். அப்படி நிறைய நின்று கொண்டே இருக்கும். அதே நேரம் நீர்த்தாங்கிக்குள்ள நீர் இருக்கும். இது சரியாக வருது. இந்த பிரதியீடு பிழையாக வருது. அப்ப மிக பொருத்தமான விட எடுக்கக்குள்ள எதை எடுக்கலாம்? எடுக்க வேணும். முதலாவது ஆப்ஷன். அடுத்து 55வது கொஸ்டின். 55வது வந்து டேஷ் துப்பாக்கி ஷார்ட் எழுதுறேன். கப்பல் டேஷ் கடை சொல்லி பார்ப்போம். ஒரு நிமிஷம் தான் கடை ஒரு நிமிஷத்துக்குள்ள விட எடுக்கணும்.
துப்பாக்கிக்குள்ள கொண்டு இருக்கும். கொண்டு என்றது சன்னம், துப்பாக்கிக்குள்ள கொண்டு இருக்கும். அதே நேரம் கடலுக்குள்ள கப்பல் இருக்கும். கடலுக்குள்ள கப்பல் இருக்கும். முதல் ஆப்ஷன் வரலாம். ரெண்டாவது துப்பாக்கி ரவை. ரவை என்றதும் கொண்டு வந்துதான் நினைக்கிறேன். அதே நேரம் எண்ணெய் கப்பல். எண்ணெய் கப்பல் என்று வராது, ரிஜெக்ட் பண்ணலாம். துப்பாக்கி ஆயுதம். ஆயுதம் துப்பாக்கி. ஆயுதத்தில் ஒன்று துப்பாக்கி. கப்பல் ஒன்று நீர்மூழ்கி கப்பல். கப்பல் ஒன்று நீர்மூழ்கி கப்பல். ரைட், இதையும் எடுக்க சந்தர்ப்பம் இருக்குது. துப்பாக்கி துவக்கு. துவக்கு துப்பாக்கி. துவக்கு என்றது துப்பாக்கிய. அதே நேரம் கப்பல் என்றது படகு. கப்பல் பொதுவா ஒத்தகத்து சொல் கப்பல் படகு என்றும் வரும். ரைட், 3 விட சிமிலராக வந்திருக்கு. அப்போ இது என்னது, கொஞ்சம் அட்வான்ஸான விட கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்க வேணும். முதலாவது துப்பாக்கி குண்டு. துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கும், சன்னம் இருக்கும். அதே நேரம் கடலுக்குள்ள கப்பல். ரைட், இங்கேதான் குழப்பம் வருது. கடலுக்குள்ள கப்பல் மட்டுமே இருக்கும். கடல் என்று பொதுவாளுக்குள்ள கப்பல் மட்டுமே இருக்கும். நீர்மூழ்கி கப்பல் இருக்கும். அங்க கடல் வாழ் விலங்குகள் இருக்கும். அப்ப பொதுவா சொல்லக்குள்ள கப்பல் மட்டும் பெறல, நிறைய வருகிறது. ஆனா துப்பாக்கிக்குள்ள குண்டத்தை விரமிச்சவன் எதுவும் இருக்குமா? இல்லை. இஞ்ச பொருத்தமாக வருது, இஞ்ச பிள்ளையா வருது. அப்ப முதலாவது உடைய ரிஜெக்ட் பண்ணு. அடுத்தது மூன்றாவது உடைய துப்பாக்கி. ஆயுதத்துக்குள்ள துப்பாக்கி வரும். ரைட், ஆயுதத்துக்குள்ள நிறைய இருக்கு. அதுல ஒரு வகை துப்பாக்கி. கப்பல்ல நிறைய வகை இருக்கு. ஒரு வகை வந்து நீர்மூழ்கி கப்பல். அது வந்து என்ன, துவக்கு துப்பாக்கி. ஒத்த கருத்து சொல். துவக்கு என்றது துப்பாக்கி, கப்பல் என்றது படகு. இங்க பாத்தீங்கன்னா ஆயுதம் துப்பாக்கி, கப்பல் நீர்மூழ்கி கப்பல். உதாரணத்தை விட துவக்கு என்றது துப்பாக்கி. அதாவது துவக்கு என்றது துப்பாக்கியின் பொதுவாக கப்பல் என்றது படகு என்ற ஒத்தெழுத்து சொல் வந்து பொருத்தமானதாக இருக்கும். மூன்றாவதும் பொருத்தமானதாக இருக்குது. ஆனால் மிக பொருத்தமானது என்று வரக்குள்ள நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? துவக்கு துப்பாக்கி. துவக்கு என்றது துப்பாக்கி, கப்பல் என்றது என்ன, படகு. அதைத்தான் வந்து மிக பொருத்தமானதாக நம்ம எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 5 கொஸ்டினும் 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3-4 நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்கலாம். இந்த கேள்வி விளங்கிடுக்குன்னு நினைக்கிறேன். விலங்குலாட்டி எதுவும் விலங்குலாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து 56 தொடக்கம் 60 வரை வினாக்களை பார்க்கலாம். 56 தொடக்கம் 60 வரையான வினா பிரதியிடல் வினா. உங்களுக்கு பிரதியிடல் தொடர்பான நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியலாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க. உதாரண கணக்கு செஞ்சிடலாம். இப்போ கேள்வியை பார்க்கலாம். வாசிச்சு நோட்ஸ் எடுக்கணும். அதே நேரம் பிரதியிடல் எந்த வகையான பிரதியிடல், அட்டவணை முறையில் வருதா இல்லை நோட் பண்ணி செய்யறதான்னு நம்ம வாசிக்கக்குள்ளே தெரியும். அதை வச்சு செய்யலாம். வாசிப்போம். 60 வரையான வினாக்கள். சட்டம் தொடர்பான பாடநெறியின் இறுதியிலே நிர்வாக சட்டம், குடும்ப சட்டம், காணி சட்டம், ஒப்பந்த சட்டம் மற்றும் வர்த்தக சட்டம் என்ற 5 பாடங்களுக்கான இறுதியில் பரீட்சையில் 4 ஒரு வேளை என்றவாறு அமையுமாறு குறித்த ஒரு கிழமை ஒன்றில் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரையில் 5 நாட்கள் 5 வேளைகளில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள முறை தொடர்பான கீழே உள்ள தகவலை அடிப்படையாக கொண்டது. என்னவா, 5 நாளில் 5 வேளைகளில் 5 பாடங்கள் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாடம், ஒரு வேளை தான் நடக்கும். 5 வேளைகள் நடக்கும், 5 நாட்கள் நடக்கும். 3 நாட்கள் காலை வேளையிலும் 2 நாட்கள் மாலை வேளையிலும் பரீட்சை நடத்தப்பட வேண்டும். அப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாட்கள். இதில் 3 நாட்கள் காலையிலே, 3 நாட்கள் மார்னிங், 2 நாட்கள் ஈவினிங். அப்போ கண்டிப்பாக இதில் ஒன்று விளங்குது. 3 நாட்கள் மார்னிங்னா திங்கள் மார்னிங், புதன் மார்னிங், வியாழன் மார்னிங், செவ்வாயும் வியாழனும் ஈவினிங். சரிதானே? ஏன் கட்டாயமா 3 நாள் காலையில வகுப்பு நடக்கணும்ன்றா திங்கள் புதன் வெள்ளி தான் நடக்கும். இந்த 5 நாளுக்குள்ள 3 நாள் திங்கள் புதன் வெள்ளி தான் எடுக்க வேணும். முதலாவது ஆப்ஷனை கண்டுபிடிச்சு. அடுத்து வரும் 2 நாட்களில் காலை வேளையில் பரீட்சைகள் நடைபெறாது. ரைட். அடுத்த 2 நாள்லையும் காலை, தொடர்ந்து 2 நாள் காலையில் நடக்காது. நம்ம போட்டது சரிதானே? 2 நாள் தொடர்ந்து காலையில வராது. அப்ப 3 நாள் நடக்கணும்னா
மார்னிங் 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 ஈவினிங் ஈவினிங் இப்படி நடக்கலாம் தானே. அதான் அவங்க சொல்கிறாங்க ஒன்றை விட்டு ஒரு நாள் வந்து தான் காலையில் ஒரு நாள் நடந்தால் மாலையில் அடுத்த நாள் நடக்கும். அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எடுவோல் ஒன்று எடுத்து போட்டது சரியாக இருக்குது. நிர்வாக சட்டம், குடும்ப சட்டம் மற்றும் வர்த்தக சட்டம் போன்றவற்றுக்குரிய பரீட்சைகள் அடுத்து வரும் 3 நாட்களில் நடத்தப்பட வேண்டும். என்னவா? நிர்வாக சட்டம், குடும்ப சட்டம், வர்த்தக சட்டம் அடுத்து வரும் நாட்களில் போன்ற அடுத்து வரும் 3 நாட்கள் நடத்தப்படும். அடுத்தடுத்து வர்ற 3 நாட்கள் தொடர்ந்து நடத்தப்படும். அடுத்தது வர்த்தக சட்டம் தொடர்பான பரீட்சை நடைபெற வேண்டியது நிர்வாக சட்டம் மற்றும் குடும்ப சட்டம் தொடர்பான பரீட்சைக்கு பின்னர் ஆகும். வர்த்தகம் சட்டம் தொடர்பான பரீட்சை நடைபெற வேண்டியது நிர்வாக சட்டம் மற்றும் குடும்ப சட்டம் நடந்த பிறகாகும். இந்த வர்த்தக சட்டம் கண்டிப்பா நிர்வாக குடும்ப சட்டம் நடந்த பிறகுதான் நடக்கும். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் மாறலாம், இது ஃபர்ஸ்டா வரலாம் அல்லது இது ஃபர்ஸ்டா வரலாம் அல்லது இது செகண்டா வரலாம் அல்லது இது செகண்டா வரலாம், இது மாறலாம். ஆனா இது மாறக்கூடாது. இது ரெண்டும் நடந்து முடியத்தான் வர்த்தக சட்டம் நடக்கும். நிர்வாக சட்டத்திற்கும் குடும்ப சட்டத்திற்கும் உரிய பரீட்சை நடைபெறுவதற்கு முன், நிர்வாகத்துக்கும் குடும்பத்துக்கும் நடைபெறுவதற்கு முன்னர் காணி சட்டம், முன்னுக்கு காணி சட்டம் மஸ்ட், காணி சட்டம் நடைபெற வேண்டும். நிர்வாக சட்டம் தொடர்பான பரீட்சை மற்றும் காணி சட்டம் தொடர்பான பரீட்சை ஆகியவற்றுக்கிடையில், நிர்வாகம் காணி ஆகியவற்றுக்கிடையில வேற எந்த பரீட்சையும் இல்லையாம். அப்ப இதான் வந்து ஃபர்ஸ்ட், உதாரணத்துக்கு இரண்டாவது இது இன்னொன்று பாயிண்ட பிடிக்கலாம். நிர்வாக சட்டம் தொடர்பான பரீட்சை மற்றும் காணி சட்டம், நிர்வாகத்துக்கும் காணிக்கும் இடையில வேற எந்த பரீட்சை என்றால் இப்ப காணி முதலாவது, நிர்வாகம் இரண்டாவது என்று எடுவோலுக்கு வரலாம். சட்டம் அடுத்தது வர்த்தக சட்டம், வேற எந்த பரீட்சையும் நடத்த முடியாது. ஓகே, போட்டது. இந்த தகவலுக்கு ஏற்ப கீழுள்ள ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவின இலக்கத்தை வினாவின் எதிரில் உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. இது அவ்வளவுதான் விளக்கம். இது விளங்குனா நமக்கு சரி. முதலாவது, காணி சட்டம் தொடர்பான பரீட்சை காலை வேளையில் நடத்தப்பட வேண்டுமெனில், காணி தொடர்பான சட்டம் காலையில் நடத்தப்பட வேண்டுமெனில் குடும்ப சட்டம் தொடர்பான பரீட்சை நடத்தப்பட வேண்டியது எப்போதாகும். இதை வந்து நம்ம பிரதியிட்டா சரி, கடை பிரதியிட்டா சரி, இந்த விளக்கம் விளங்கினா சரி. முதலாவது காணி சட்டம், இரண்டாவது நிர்வாகம், மூன்றாவது குடும்பம், வர்த்தக சட்டம். இன்னொரு 5 இருக்கு. இன்னொன்று என்ன சட்டம்? எக்ஸ்ட்ரா இருக்கிற சட்டம் வந்து ஒப்பந்த சட்டம். ஒப்பந்த சட்டம் அவ்வளவுதான் சொல்லலை, பாவம் கேள்வியை பார்த்து செய்யக்குள்ள தெரியும். காணி சட்டம் தொடர்பான பரீட்சை காலை வேளையில் நடத்தப்பட வேண்டும். அப்ப காலையில் நடத்துறோம்னா திங்கள், புதன், வெள்ளி. திங்கள்ல காணியை நடத்தினால் இரண்டாவது நிர்வாகம், மூன்றாவது புதன்கிழமை குடும்பம், நான்காவது வர்த்தகம் நடத்த இயலும். புதன்கிழமை நடத்தினோம்னா தொடர்ந்து எத்தனை பரீட்சை நடத்தலாம்? 3 தான் நடத்தலாம். இப்போ குடும்பத்துக்கு பிறகு கட்டாயமா என்ன நடக்கணும்? வர்த்தகம் நடக்கணும். அப்போ புதன்கிழமை நடத்த இயலாது, வெள்ளிக்கிழமை நடத்த இயலாது. இப்போ நம்ம திங்கட்கிழமையில வந்து காணி, நிர்வாகம், புதன்கிழமை குடும்பம், வியாழக்கிழமை வர்த்தகம். இப்போ வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும்? எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த ஒப்பந்த சட்டம் நடக்கும். இப்போ நமக்கு கேள்வி என்ன? காணி தொடர்பான சட்டம் காலை வேளையில, காணி காலையில நடக்குது. குடும்ப சட்டம் அப்ப எப்ப நடக்கும்? புதன்கிழமை குடும்ப சட்டம் வந்து நடக்கும். அப்ப 56க்கு விட என்ன? புதன்கிழமை அங்க இரண்டாவது ஆப்ஷன்ல இருக்கு. குடும்ப சட்டம் தொடர்பான பரீட்சை மாலை வேளையில் நடத்தப்பட வேண்டும். குடும்பம் மாலை வேளை, மாலை வேளை 2 ஆப்ஷன், அல்லது வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நடத்த. ஒப்பந்த சட்டம் தொடர்பான பரீட்சை எப்போது நடைபெறும்? குடும்ப சட்டம் மாலையில் நடக்கணும்னா செவ்வாய்க்கிழமை நடத்தலாமா? செவ்வாய்க்கிழமை நடத்த இயலாது. ஏன்? இங்க 3க்கு 2 கிளாஸ் ஏற்கனவே நடத்தணும். நிர்வாகம் நடத்தணும், காணி நடத்தணும். அப்ப செவ்வாய்க்கிழமை நடத்தினா நிர்வாகம் மட்டும்தான் நடக்கலாம், காணி நடத்த இயலாம போகும். அப்ப கண்டிப்பாக வியாழக்கிழமை தான் நம்ம நடத்த இயலும். என்னத? குடும்ப சட்டம். அப்ப இங்க குடும்பம்டா
நிர்வாகம், காணி, குடும்பத்துக்கு பிறகு வர்த்தகம். அப்போ ஒப்பந்த சட்டம் எப்போ நடக்கும்? திங்கட்கிழமை நடக்கும். ஒப்பந்த சட்டம் எப்போ நடக்கும்? திங்கட்கிழமை. அங்கே முதலாவது ஆப்ஷன் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். விலங்கலாட்டி திரும்ப வீடியோ பாருங்க. அப்பயும் விலங்கலாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒருக்கா செஞ்சிடலாம். அடுத்தது 58வது கொஸ்டின். வர்த்தக சட்டம் தொடர்பான பயிற்சி காலை வேளையில் நடத்தப்பட வேண்டும். வர்த்தகம் காலையில் நடத்தட்டும். காலையில் நடத்துறேன்னா திங்கட்கிழமை கட்டாயமாக நடத்த இயலாது. புதனும் நடத்த இயலாது. ஏன்? 3 பரீட்சை நடத்தணும். அப்போ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வர்த்தக சட்டம் காலையில் நடத்தப்பட வேண்டும். காலை வேளையில் நடைபெறும் ஏனைய 2 பரீட்சையும் கட்டிக்காங்க. அப்போ வர்த்தகம் வெள்ளிக்கிழமை நடத்துது. வர்த்தகம், குடும்பம், நிர்வாகம், காணி வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய். அப்போ திங்கட்கிழமை ஒப்பந்த சட்டம். அதே தான் ஊழலுக்கு வரப்போகிறது. வரும் 2 பரீட்சைகளும் இவை ஒப்பந்தம், நிர்வாகம். ஒப்பந்த சட்டம், நிர்வாக சட்டம். 58க்கு முதலாவது ஆப்ஷன். 59வது கொஸ்டின். 59வது அடிச்சு போட்டு எழுதுறேன். 9வது நிர்வாக சட்டம் தொடர்பான பரீட்சை காலை வேளையில் நடத்தப்பட்டால். நிர்வாகம் காலை வேளையில். காலை வேளையில்னா திங்கள் நடத்த இயலாது. புதன் நடத்தலாம் அல்லது வெள்ளியும் நடத்த இயலாது. ஏன்? அங்கால 2 எக்ஸாம் இருக்கு. அப்போ புதன். அப்படி நிர்வாக சட்டம் காலை வேளையில் நடத்தப்படுமானால் மாலை வேளையில் நடத்தப்படும் 2 பரீட்சைகள். அப்போ ஓடர்கள் எழுதினாலும் சரி. நிர்வாகம், காணி, குடும்பம், வர்த்தகம். அங்கால ஒப்பந்த சட்டம் வரும். நிர்வாக சட்டம் காலை வேளையில் நடத்தப்படுகிறது. அப்போ மாலை வேளையில் என்னென்ன வரும்? காணியும் குடும்ப சட்டமும் வரும். காணி சட்டமும் குடும்ப சட்டமும் 59க்கு 4வது வரும். சரிதானே? நிர்வாகம், முன்னுக்கு காணி, அடுத்தது குடும்ப சட்டம் நடக்கும், அடுத்தது வர்த்தக சட்டம் நடக்கும், ஒப்பந்த சட்டம் நடக்கும். ஓகே. 60வது கடைசி கேள்வி. நிச்சயமாக காலை வேளையில் நடைபெறும் பரீட்சை யாது? இதை எங்கே மாற்றினாலும் நமக்கு ஒரே ஒரு ஆள் திங்கட்கிழமை ஆறால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த ஒப்பந்த சட்டம் தான் நிச்சயமாக திங்கட்கிழமை நடத்தணுமே. இந்த 4 மோடருக்கு வந்தால் எக்ஸ்ட்ராவாக இருக்க போகிறது திங்கட்கிழமை. ஒப்பந்த சட்டம் தான் கண்டிப்பாக காலை வேளையில் நடத்துகிற சட்டமாக இருக்கும். இப்போ காலை வேலை என்ற நேரம் மார்னிங் தான் வரப்போகுது. 60வதுக்கு என்ன விட அங்கே 3வது ஆப்ஷன் இருக்கு. முதல் 10 கேள்வியை முடிச்சுதான் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏதாவது பார்ட் விளங்குனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டினை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல்லாக இந்த பேப்பரை செஞ்சு முடிக்கலாம். எதுவும் டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.